ஹலோ ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரொபின்சன் ஃப்ரம் தமிழ் ட்ரிங்க்ஸ் ரிவ்யூ. இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது ஒரு விஸ்கி, அது பிளண்டட் ஸ்காட்ச் விஸ்கி. ஒரு நேம் பார்த்தீங்கன்னா டெம்பர்லேண்ட். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. அது என்ன ஏதுன்னு நான் சொல்லிடுறேன். அது மாதிரி இல்லாமல் 18 வயசுகளுக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க, பிறகுல குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. இப்போதான் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற புது புது வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம கையில கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா டெமர்லேண்ட். இது பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்டோட தயாரிப்பு. அதாவது ஸ்காட்லாந்து இந்த வந்ததான் ஸ்காட்ச் மினிமம் 3 இயர்ஸ் ஏஜிங் ஆயிருக்கணும். அது எல்லாமே நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். இப்பதான் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள லான்ச் ஆச்சு. அதாவது 2022 லான்ச் ஆச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரிங்க்ஸ்ன்றாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா மைல்டான ஸ்மோக்கினஸ், நல்ல ஒரு டச்சான ஒரு ஸ்வீட்னஸ், நல்ல ஒரு ஃப்ரூட்டினஸ், ஏகப்பட்ட ஸ்மூத்னஸ். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது மேட் இன் ஸ்காட்லாண்டுங்க. அதாவது ஸ்காட்லாண்டில் தான் பாட்டில் பண்ணி இங்கே வருது. சில பல ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் ஸ்காட்லாந்து வருது. அது என்னென்ன அதில் கொடுத்துட்றேன். பலப்பட்ட அதாவது 100 பைப்பர்ஸு, டீச்சர்ஸு, வேட் 69 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பேரலில் கொண்டு வந்து இந்தியாவில் பாட்டில் பண்ணுறாங்க. சிலது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்றது, சில விஷயங்களை போடுறேன், மறந்துட்டேன் பேரு. அதாவது உதாரணத்துக்கு ரெட் லேபிள் எடுத்துக்கலாம். ரெட் லேபிள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாட்டில் பண்ணுறது கிடையாது. அது டைரக்டா வரும்போது ஸ்காட்லாண்ட்ல பாட்டில் பண்ணி வர்றப்படியா குவாலிட்டி மாறும். ஸோ அதால இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ஹிஸ்டரியும் நான் எங்கேயுமே பார்க்கல. ஏகப்பட்ட வெப்சைட்ல தேடி பார்த்தேன், எங்கேயுமே ஹிஸ்டரி கிடைக்கல. யார் தயாரிச்சாங்க, எதுக்கு தயாரிச்சாங்கன்னு ஒன்றும் தெரியல. பார்த்தீங்கன்னா டபுள் காஸ்ட் மெச்சுரேஷன்ல இது தயாரிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று அமெரிக்கன் ஒயிட் ஓக் பேரல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷோட ஓக் பேரல். அதாவது அமெரிக்கன் ஒயிட் ஓக் பேரல்ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார்பன். அதாவது நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ், அது இல்லாமல் கொஞ்சம் டார்க்னஸும் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பெயினோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரோமா சூப்பராக இருக்கும். அதாவது ஃப்ரூட்டினஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டி. இதுக்காக மட்டும்தான் இந்த டபுள் காஸ்ட் மெச்சுரேஷன் பண்ணுவாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் காஸ்ட் இருக்கு, அதெல்லாம் பண்றாங்க. அதனால இது டபுள் காஸ்ட் மெச்சுரேஷன்றபடி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு ட்ரிங்க்ஸ். ஆனால் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். தீபாவளி ஒரு வாட்டி தீபாவளி ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சரக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2160 வருது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிரைஸ் ரேஞ்சுங்க. இந்த ரேஞ்சில் வேற எந்த ட்ரிங்க்ஸ் இப்போதைக்கு இல்லை. அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சு எனக்கு பிடிச்சபடி தான் அதை நான் ரிவ்யூ எடுத்து பார்க்க போறதுக்கு. ஸோ முதல்ல இதோட பாட்டில் ஷேப், இதுக்கு ஒரு பாக்ஸ் வருங்க. அந்த பாக்ஸ் எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ எனக்கு பாட்டிலோட தான் கிடைச்சிச்சு. முதல்ல இதோட பாட்டில் ஷேப் எடுத்தோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதுல பார்த்தா டெமர்லேண்ட் தெளிவா கொடுத்துருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு குதிரையில ஒரு வீரர் உட்காந்துக்கிட்டு அம்பு வில்லு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளண்டட் ஸ்காட்ச் விஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் ஸ்காட்லாண்டு, பாட்டில் ஸ்காட்லாண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம்னா இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம்னா ஸ்காட்ச் விஸ்கி அண்ட் வாட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2190 பிளஸ் 750 ml 750 ml. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 40% ஏபிவி ஆல்கால் கண்டென்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பாட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் அண்ட் கோல்டு கலர்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டிலரேட் பிளண்டட் மெச்சூர்ட் அண்ட் பாட்டில் இன் ஸ்காட்லாந்து கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிஸ்டிலரி ஆஃப் ஸ்காட்ச் விஸ்கி இன் த ஃபைனஸ்ட் ஸ்காட்டிஷ் ட்ரெடிஷனல், திஸ் பிளண்டட் ஸ்மூத் எலிகன் அண்ட் ரிஃபைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிவ் யூ மார்வலஸ் டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிளா இருக்கு, ஆனா ரொம்ப டீசெண்டா. இது ஓப்பன் பண்ணி ஸ்மெல் டேஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். மேல கார்க் கொடுத்துருக்காங்க, பார்த்த நல்லா தெரியும் கார்க்கு. கலர் பார்த்தீங்கன்னா ஹம்பர் கோல்டுங்க, ரொம்ப ஸ்மூத்தான கலரு. நம்ம ஒரு 60 ஊற்றிக்கலாம். முதல்ல கலர் பார்த்தோம்னா ஒரு அம்பர் கோல்டுங்க, சொன்னதான் நல்ல ஒரு அம்பர் கோல்டு, டீசெண்டா இருக்கு கலரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பார்க்கலாம்.
வா, நல்ல ரிச்சான ஸ்வீட்னஸ், ஒரு பட்டரு, லைட்டா பெப்பரு, ஃப்ரூட்டினஸ், அதாவது சிட்ரஸ், பனானா, நல்ல ஒரு பேஸ்ட்ரிங்க. அதாவது நம்ம ஊர்ல என்ன சொல்லுவான்னு தெரியல, பேஸ்ட்ரிஸ், அதாவது டேனிஷ் பேஸ்ட்ரிஸ் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்மெல் வருது. வாவ், ஸ்மோக்கினஸ் சுத்தமா இல்ல. பல பேருக்கு இந்த ஸ்மோக்கினஸ் பிடிக்காதவங்களுக்கு இதை ட்ரை பண்ணுங்க. இந்த நீங்க எப்படி சொல்றது, நீங்க ஒரு 100 பைப்பஸோ இல்லாட்டி ஜோனி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஹெவியான உங்களுக்கு ஸ்மோக்கினஸ் இருக்கும். ஆனால் இது அது இல்லை, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. வாவ், ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஸ்மெல் வைஸ்ல, கலர் வைஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஒரு அம்பர் கோல்டு தான், ஆரம்பம் சொன்னதான். லைட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சியர்ஸ் காய்ஸ். நல்ல ஒரு ஸ்வீட்னஸ், நல்ல ஒரு வெனிலா, அப்புறம் இந்த பனானா, அப்புறம் சிட்ரஸ், பெப்பரு, அப்புறம் கேக்கு, வெனிலா கேக் மாதிரி இருக்கு டேஸ்ட் வைஸ்ல. ராவா ட்ரை பண்ணும்போது பர்ன் இல்லைங்க, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச் 2190 ரூபாய். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம். வா, ஹெவியான அந்த வெனிலா நோட்ஸ், தண்ணி ஊத்துனதுக்கு ஒரு பட்டரு, கேக்கு, இந்த எப்படி சொல்றது, பேக்கரியில் வெளியே வரும் ஒரு ஸ்மெல், கேக்கோட ஸ்மெல், அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தண்ணி ஊத்திருக்கோம், ட்ரை பண்ணுவோம். சியர்ஸ் கைஸ். வாவ், வா, நல்ல ரிச்சான ஒரு ஸ்வீட்னஸ்ங்க. நாக்கில் படும்போது அந்த சிட்ரஸோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப அப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப அந்த ஆரஞ்சோட நாக்கில் டச் ஆகும்போது ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த ஆரஞ்சு, அந்த டேஸ்ட் இருக்குங்க. அரே வா, ஃபைனல் டச் அந்த பெப்பர், லைட்டா அந்த காரமான பெப்பர், செம டேஸ்ட்டுங்க. நல்லா இருக்குங்க. ரொம்ப பெருமையால நான் சொல்லல, நல்ல ட்ரிங்க்ஸுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு ரேட்டிங் கண்டிப்பா நான் 8.5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10க்கு. என்ன ரீசன்னா, மெயினானது பிரைஸுங்க. 2200 ரூபா, 2390 ரூபா, 2200 ரூபா, அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல சரக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 100 பைப்பஸ், பிளாக் டோக்கு, வேலண்டைன்ஸு, அப்புறம் ரெட் லேபிள், அப்புறம் சொல்லிட்டு போலாங்க, ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸ் இருக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள. நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ட்ரிங்க்ஸ், நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. அப்புறம் எல்லா எலைட் ஷாப்லையும் கிடைக்குது, தமிழ்நாட்டில் எல்லா எலைட் ஷாப்லையும் கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியனா எல்லா எலைட் ஷாப்லையும் இதை பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் பார்த்தா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. எத்தனை பேர் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அதாவது நான் 8.5 கொடுத்தேன் அவுட் ஆஃப் 10க்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நான் எப்பயுமே சொல்றேன், 18 வயசுகளுக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க. பெருங்கள் லேடி குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிள் எனி காஸ்ட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 18 வயசுக்கு யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போற புது புது வீடியோ உங்களை வந்து சேரும். என்னோட வீடியோ சந்திக்கலாம். இந்த வீடியோ, இந்த சரக்கு எத்தனை பேர் பிடிச்சிருக்கிறது இல்லை, பிடிச்சதான் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோட சந்திக்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.